வெல்கம் டு டிஎன் டு ஏபி சமையல். இந்த சேனல்ல நம்ம பார்க்க போறது தமிழ்நாடுலேருந்து ஆந்திரா வரைக்கும் உள்ள அனைத்து தென்னிந்திய உணவு வகைகளும். இந்த வீடியோல நம்ம பார்க்க போற ரெசிபி பார்த்தீங்கன்னா, பலாப்பழ பாயாசம். இது ரொம்ப ரொம்ப ஈஸியான ரெசிபி. ரொம்ப டேஸ்டியான ரெசிபி. ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில கொஞ்சமா நெய் ஊத்திக்கோங்க. நெய் நல்லா கரைச்சிட்ட அப்புறமா, இந்த மாதிரி பலா இது ஒரு 25 பலாசொல இருக்கும். அத நான் சின்ன சின்னதா கட் பண்ணியிருக்கேன். இப்போ கொஞ்சம் தண்ணி ஊத்தி நல்லா மசிய வேக வச்சு எடுத்துக்கோங்க. மசியனா நல்ல ஒரு சாஃப்ட் டெக்ஸ்சருக்கு வரணும். ஆனா ரொம்ப குழஞ்சு போகக்கூடாது. இந்த ஸ்டேஜ் பதம் வெந்தா போதும். இப்போ நான் வந்து ஒரு 150 கிராம் வந்து வெல்லத்த வந்து நான் தண்ணீல கரைச்சு நல்லா கொதிக்க வச்சு வடிகட்டி எடுத்திருக்கேன். நீங்க வந்து சர்க்கரை வந்து உங்க டேஸ்ட்டுக்கு ஏத்த மாரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ட ஸ்வீட் அதிகமா வேணும்னு சொல்லுவாங்க. வெல்லம் கொஞ்சம் அதிகமா போட்டுக்கோங்க. நான் மாடரேட்டா போட்டுருக்கேன். ஏன்னா பலாப்பழத்திலே வந்து ஸ்வீட் இருக்கனால. நல்லா கொதிச்சு இந்த தண்ணியெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் கம்மியாகணும். அந்த அளவு நல்லா கொதிக்க விடுங்க. மீன்வாயில் நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு பாத்திரம் எடுத்துட்டு கொஞ்சம் நெய் போட்டுக்கோங்க. இப்போ தேங்காவ நான் ஒரு 3 பத்த, 2 பத்த தேங்காய். 2 பத்த தேங்காவ சின்ன சின்னதா கட் பண்ணி இந்த மாரி எடுத்துருக்கேன். நம்ம போட்டு நல்லபடியா வறுத்துறணும். இந்த தேங்காய் வந்து நான் ஓரளவு பாதி வறுபட்ட உடனே கொஞ்சம் முந்திரியை சேர்த்துருக்கேன். இது ஓரளவு வறுபட்ட அப்புறமா நான் லாஸ்ட்டாக என்ன செஞ்சுருக்கேன், கொஞ்சம் திராட்சையும் சேர்க்குறேன். ஏன்னா தனித்தனியாக வறுக்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் சோம்பேறித்தனமாக இருந்துச்சு. அதனால் இந்த மாதிரி லெவலா வறுப்பேன் நான். இப்போ பாருங்க எல்லாமே வந்து நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து வேக வச்சு வச்சுருக்க அந்த பலாப்பழத்தோட இதை சேர்த்துடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இதை வந்து ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, இது நல்லா கொதி வந்துச்சு. ஒரு 2 மினிட்ஸ் கொதி வந்தோன்னே ஆஃப் பண்ணிவிடுங்க போதும். இப்போ ஜவ்வரிசி ஒரு சின்ன கிளாஸில், அதாவது ஒரு 20 to 30 கிராம் அளவு ஜவ்வரிசி எடுத்துக்கோங்க. இது மாதிரி நல்லா ஒரு 1/2 அன் ஹவர் ஊற வச்சுட்டு நான் இந்த மாதிரி கொதிக்க வச்சுருக்கேன். நல்லா ஒரு டிரான்ஸ்பரண்ட் கலர் வந்தோடனே ஜவ்வரிசி ஆஃப் பண்ணிட்டு இது கூட சேர்த்துருங்க. அவ்வளோதான், வெரி வெரி டேஸ்டி எம்மியான பலாப்பழ பாயசம் ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான், நம்ம இப்போ வந்து டேஸ்ட் பண்ண வேண்டியதாக பாக்கி. பட் நீங்கள் இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரு அரை மூடி அளவு தேங்காய் எடுத்துகிட்டு அந்த தேங்காயோட ஃபஸ்ட்டு பால் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு பால் எடுத்துகிட்டு இது கூட சேர்த்துட்டீங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். என் பையனுக்கு வந்து தேங்காய் பால் பிடிக்காதனால நான் இதில் சேர்க்கல. இந்த டேஸ்டியான பாயசத்தை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த டேஸ்ட் உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா என்னோடய வீடியோக்கு நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.